Hi to everyone. எக்ஸலில் பல ஃபன்னான விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இன்றைக்கி அது போல் ஒரு ஃபன்னான விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பீடோமீட்டர். எக்ஸலில் இருக்கிற சார்ட்டை வச்சு நம்ம ஸ்பீடோமீட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா அழகாக அதில் இருக்கிற டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீடோமீட்டரில் அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் எக்ஸலில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே வீடியோவோ ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்பில் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ தமிழில் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் போட போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் எக்ஸலில் ஸ்பீடோமீட்டர் க்ரியேட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஃபன்னை க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோவை நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவனமாக பாருங்கள். இந்த வீடியோ MS Office 2010, 7, 16 வரைக்கும் பண்ணலாம். ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எக்ஸலில் ஸ்பீடோமீட்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்காக நான் க்ரியேட் பண்ண டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள். ஃபர்ஸ்ட் டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு ஒரு டேபிள். அடுத்த டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிள் கொடுத்துருக்க வேல்யூ வந்து நீங்கள் நல்லா அதே ரேஷியோவில் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 3 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அடிஷன் தான் எண்டுடைய வேல்யூவில் இருக்கணும். அதே போல் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 20 அந்த பர்சன்டேஜில் இருக்கணும். பாயிண்டர் வந்து 2% இருக்கணும். ஸோ டோட்டல் சர்க்கிள் வந்து 120 அப்படி இருக்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த ரேஷியோவில் கொடுத்தா போதும். இதே டேட்டா கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பை சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது தொடர்ந்து ஒரு சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த டேபிளை கிளிக் பண்ணிக்க போகிறோம். இன்சர்ட் போங்க. உங்கள் எக்ஸலில் இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் அதர் சார்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பபுள் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ண டேபிளுக்கு இந்த சார்ட் வந்துருச்சு. இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரைட்டில் இருக்கிற டேட்டாவை நமக்கு தேவையில்லை. அதை டெலீட் பண்ணிடலாம். அண்ட் தென் நம்ம இந்த சார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸ்பீடோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேனல் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஃபார்மேட் டேட்டா ஸ்ட்ரிங் அப்படின்னு இதில் வந்து நோ ரொட்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை 260க்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரொட்டேஷன் வந்துடும். என்ட்ரடிங்க. தென் அகைன் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேஷன் கரெக்டாக வந்து நிற்கும். $270 எக்ஸாக்ட் பொசிஷன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த போர்ஷனில் தேவையில்லாத இதை எடுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 டேட்டா இருக்குது. ஸோ இது வந்து 110ன்னு ஒரு அர்த்தம். இது வந்து 10, இது வந்து 40, இது வந்து 60. ஸோ 110ன்ற ரேஞ்ச் இருக்குல்ல, அதை எடுக்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபில் என்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நோ ஃபில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா போயிடும். குட். அடுத்து நம்ம ஒவ்வொரு கலரையும் நம்மளுடைய ஸ்பீடோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஹையாக இருக்கிறதால இதை வந்து நம்ம ரெட் கலரில் கொடுக்கலாம். சாலிட் ஃபில் அங்கே போயிட்டு இதோடைய கலரை நீங்கள் ரெட் கலர் கொடுக்கலாம். அண்ட் தென் அடுத்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். தென் ஃபில், சாலிட் ஃபில், கலர் க்ரீன். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில், சாலிட் ஃபில் அண்ட் எல்லோ. ஸோ ஸ்பீடோமீட்டர் ஒர்க்கில் நம்ம 50% முடிச்சிட்டோம். அண்ட் தென் நம்மளுடைய சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பாயிண்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட், அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பை சார்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சார்ட் மூலம் தான் பாயிண்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேபிளை கிளிக் பண்ணோடனே லெஃப்ட் சைடில் வந்து செலக்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ப்ரீவியஸாக இருக்கிற சார்ட்டை செலக்ட் பண்ணோன்னா நம்மளுடைய ஹோம் பேஜில் இருக்கு இல்லையா, டிசைன்ற இடத்துல செலக்ட் டேட்டான்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இந்த இந்த சார்ட்டுக்கான டேபிள் நேம் கேட்கும், டைட்டில் அது கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் சீரீஸ் வேல்யூ இருக்குல்ல, இதில் இருக்கிறது எடுத்துகிட்டு நம்ம டேபிள் இருக்கிற வேல்யூ செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சார்ட் க்ரியேட் ஆகிடும். தென் ப்ரெஸ் ஓகே. இப்போ என்ன பண்ணும், இப்போ இந்த சார்ட்டுடைய மாடலை மாற்ற போகிறோம். சேஞ்ச் சார்ட் டைப் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா ப்ரீவியஸ் சார்ட்டில், இப்போ ப்ரெசென்ட்டாக கொடுத்தோம் இல்லையா, அந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக
அந்த மொத்த சார்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் ஆயிருக்கா நீங்கள் ஒருத்தர் செக் பண்ணிக்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் சார்ட் டைப் இருக்கும், அதை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பை சார்ட்னு இருக்கும், இதை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து ஓகே பண்ணணும். ஸோ இப்போ பை சார்ட் ஃபுல்லாக வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோம், ஸ்பீடோமீட்டருக்கு அன்வான்ட் அந்த கலர் வந்து எடுத்தோம் இல்லையா, அதே போல் இதுலேயும் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் என்னவோ அதை மட்டும் நம்ம டெலீட் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, இது டபுள் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல பிளாட் சீரிஸ் ஆன் இருக்குது இல்லையா, இதை வந்து செகண்டரி ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். செகண்டரி ஆக்ஷன் கொடுத்தா இது மேலே வந்துடும். ஸோ இப்போ நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேஜர் போர்ஷன் வந்துடும். அங்கே போய்ட்டு நோ ஃபில் கொடுத்துடலாம். அண்ட் தென் அடுத்த மினிமம் போர்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் நோ ஃபில் கொடுக்கலாம். அண்ட் தென் நம்மளுடைய கலர் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிளாக் கலர் கொடுக்க வேண்டியதான். நம்மளுடைய ஸ்பீடோமீட்டர் ரெடி. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா டேபிள் லேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய லொக்கேஷன் கொடுக்க போகிறோம். அந்த 200 இருக்கு இல்லையா, அந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்முலா பார் வந்துடும். அந்த இடத்துல ஈக்குவல் போட்டு டேட்டா இருக்குன்றது அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இந்த இடத்துல வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த ஏரோவை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதையும் நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஓகே, இதுதான் கரெக்டான பொசிஷன். இந்த மேக்ஸிமம் 90% ஓவர். இப்போ நம்மளுடைய வேல்யூ டேட்டா மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபாண்ட் சைஸை 20 கொடுக்குறோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பீடோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் அ மெத்தட். ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸலில் ஒரு ஸ்பீடோமீட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தரலாம். இதுபோல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.